Hi, hi everyone. This is Mahalakshmi Tyagarajan. Welcome back to Beginners Tamil Software School. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவாவில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் கார்பேஜ் கலெக்ஷன். ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்பேஜ்னாலே நமக்கு தெரியும் இட்ஸ் அ வேஸ்ட். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம்ஸ் ப்ரோக்ராமிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கோட் எழுதும் போது வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் வந்து ஒரு ஆப்ஜெக்டோ வேரியபிளும் நம்ம க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட பர்பஸ் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மெமரியிலேருந்து கிளியர் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா மெமரி வந்து லைக் அன்னெசரியாக நிறையா யூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு யூசேஜ் ஒரு ஸ்கோப் முடிஞ்சிருச்சு, ஒரு வேரியபிளோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணணும். ஸோ இது வந்து லோ லெவல் லாங்குவேஜஸ் C++லாம் வந்து இந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ஆனால் வந்து ஜாவாவில் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜாவா கோட் வந்து நீங்கள் கம்பைல் பண்ணும்போது ஜேவிஎம் வந்து அந்த கோடை கம்பைல் பண்ணணும். ஸோ ஜேவிஎம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா வர்ச்சுவல் மெஷின். ஸோ இது வந்து ரன் ஆகும்போது கோடை ஃபுல்லாக டாப் டு பாட்டம் அது ரீட் பண்ணிக்கிட்டே வரும்போது என்னென்ன இடத்துலலாம் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இல்லை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்துக்கும் வந்து மெமரி க்ரியேட் பண்ணும். அந்த மெமரி வந்து ஹீப் மெமரி அப்படிங்கிற ஒரு இடத்துல க்ரியேட் ஆகும். ஸோ வந்து ஸ்டாக் ஹீப்புன்னு 2 டைப் ஆஃப் மெமரி இருக்குது. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்ஸு வேரியபிள்ஸ்க்கான ஸ்பேஸ்லாம் வந்து ஹீப் மெமரியில் தான் க்ரியேட் ஆகும். ஸோ ரன் டைமில் ஹீப் மெமரியில் வந்து இந்த வேரியபிள்ஸ்க்கான ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகிரும். ஆனால் வந்து ரொம்ப லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் தான் வந்து ஹீப்பில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன்னா தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி அப்பப்போ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ கார்பேஜ் கலெக்ஷனுங்கிறது ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் ஸ்பேஸ். மோஸ்ட்லி நம்ம வேரியபிள்ஸை விட ஆப்ஜெக்ட்ஸ் தான் அதிகமாக ஜாவாவில் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறனால இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போ வந்து கார்பேஜ் கலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சினாரியோ நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் நோ லாங்கர் ரீச்சபிள். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ரெஃபரன்ஸே இல்லை, அது எங்கேயுமே வந்து லைக் இட் இஸ் லைக் அ லாஸ்ட் சைல்டு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் நடக்கும். அதே மாதிரி செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, வென் ஒன் ரெஃபரன்ஸ் இஸ் காப்பி டு அனதர் ரெஃபரன்ஸ். ஸோ 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அது 2ஓட ரெஃபரன்ஸையும் வந்து காப்பி பண்ணிங்க அப்படின்னா அப்பயும் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்க்கலாம். ஸோ வென் ஆப்ஜெக்ட் இஸ் நோ லாங்கர் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து நான் பிகினர் தமிழ்னு ஒரு கிளாஸ்க்கு வந்து பிடின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பிகினர் தமிழ் பிடிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ டிக்ளரேஷன் பார்ட். நியூங்கிற கீவேர்ட் தான் வந்து எப்பயுமே ஆப்ஜெக்ட் க்ரியேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் நியூ கிளாஸ் நேம் கொடுத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும்னா, பிகினர் தமிழ் அப்படிங்கிற கிளாஸில் வந்து ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆகி பிடிங்கிற வேரியபிள் அந்த ஒரு ஹீப் மெமரியில் இருக்க ஸ்பேஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து எப்போது வந்து அந்த பிடி இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸை நம்ம விட்டுட்டு இந்த வேரியபிளை வந்து நல்ல நத்திங் எந்த இடத்துக்குமே அதை பாயிண்ட் பண்ண வைக்கல. ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன ஆகும்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியாது பிகாஸ் இட் இஸ் பாயிண்டிங் டு நல். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் இஸ் நோ லாங்கர் ரீச்சபிள். ஸோ இப்போ வந்து கார்பேஜ் கலெக்ஷன் நடக்கும். செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து அதே கேஸ் தான், பட் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறீங்க, கேரக்டர் அரே. ஸோ ஹெச் அண்ட் ஐ ரெண்டு கேரக்டர்ஸ் கொடுக்குறீங்க. அப்புறம் நான் வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து நான் உள்ள பேராமீட்டர் கொடுக்குறது வந்து என்னோடய கேரக்டர் அரேவை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெஃபரன்ஸை வந்து நல்லுன்னு ஆக்குறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை நீங்கள் நல்லுன்னு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியாமல் போயிடும். லைக் அதை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சினாரியோவில் கார்பேஜ் கலெக்ஷன் நடக்கும். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன் ரெஃபரன்ஸ் ஜஸ்ட் காப்பி டு அனதர் ரெஃபரன்ஸ். ஸோ இங்கே அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதே கிளாஸ்க்கு வந்து நான் ரெண்டு ரெஃபரன்ஸ் BT1 BT2 2 ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 2 இது க்ரியேட் பண்ணும்போது இது ரெண்டுமே ஒரே கிளாஸ்க்கு நான் க்ரியேட் பண்ணாலும் டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்த லைனில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த BT2ங்கிற ரெஃபரன்ஸ் வந்து BT1க்கு பாயிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் BT1ங்கிற ரெஃபரன்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி BT2 வந்து இன்னொரு ஸ்பேஸை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் தேர்ட் லைனில் எப்போ BT2 ஈக்குவல் டு BT1ன்னு கொடுக்குறனோ அப்போ இந்த லிங்க் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு BT2வும் BT1 எங்கே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோ அந்த இடத்துக்கே போகும். ஸோ அப்போ இந்த ஸ்பேஸ் வந்து இட் இஸ் நோ லாங்கர் ரீச்சபிள்.
ஸோ இப்போ இந்த ஸ்பேஸை வந்து நம்ம கார்பேஜ் கலெக்ஷன் மூலமாக ரெக்கவர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம நிறையா ஹை அண்ட் கோடிங்லலாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இதை அச்சீவ் பண்ணுறாங்கன்னா, சிஸ்டம் கிளாஸில் வந்து ஜிசின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ கோடிங்கில் வந்து நீங்கள் ஃபைனலைஸ்ன்னு சொல்லி ஒரு மெத்தட் பார்ப்போம். ஸோ அந்த பிளாக்ல வந்து நம்ம சிஸ்டம் டாட் ஜிசிங்கிற மெத்தட் கால் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 சினாரியோலேயே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் ஓட ஸ்பேசஸ்லாம் வந்து நமக்கு கிளியர் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் கார்பேஜ் கலெக்ஷன் இஸ் அச்சீவ்டு இன் ஜாவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்ன டாபிக்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகினர்ஸ் தமிழ் சாஃப்ட்வேர் ஸ்கூலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.